Taste the Daily. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் அழைத்து வந்த தீவிரவாதியிடம் விசாரணை நடத்துவது போல ஸ்டாலினின் ஏவல் துறை விசாரணை நடத்தி வருகிறது. அப்போது செய்தி எடுக்க வந்த செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் வாகனத்தை காவல்துறை தடுத்து நிறுத்தி அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், என்ன நடந்தது விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சுரேஷ். அதாவது பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சித்தலப்பாக்கம் பகுதியிலே ரேடியல் சாலையில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து அவருடைய பூட்டை தீவிரவாதிகள் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று ஒட்டுமொத்தமாக காவல்துறை உதவி ஆணையர், ஆய்வாளர்கள், காவல்துறை உதவி ஆய்வாளர்கள், தலைமை காவலர்கள், பெண் காவலர்கள், தீயணைப்பு வீரர்கள் என பூட்டை உடைத்து உள்ளே சென்று லேப்டாப்புகள், செல்போன்கள், அதே போன்று அங்கு இருந்த இன்னும் சில ஆவணங்கள் எல்லாம் அவர்கள் அள்ளி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தற்போது அவரை அழைத்து சென்று கொண்டு பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், சிற்றலப்பாக்கம் என சுற்றி வந்த காவல்துறையினர் தற்போது ஒரு வழியாக மடிப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். பின்தொடர்ந்து வந்த ஊடகங்களைச் சேர்ந்த குறிப்பாக செய்தியாளர், ஒளிப்பதிவாளருடைய வாகனங்களை காவல்துறையினர் வேண்டும் என்று வழியில் நிறுத்தி நீங்கள் பின்னால் செல்லக்கூடாது என்று நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் சவுக்கு சங்கரை அழைத்து வரப்பட்டு தீவிரவாதியை அழைத்துச் செல்வது போல ஒளிப்பதிவு கருவி மூலமாக படம் எடுக்கக்கூடாது என்று, அதாவது இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லையிலே கேட் அமைப்பது போல அமைக்கப்பட்டு இந்த கேட் அமைக்கப்பட்டு முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். உள்ளே யாரும் வரக்கூடாது என்று காவல்துறையினர் நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீர்கள், இங்கே ஏன் வருகிறீர்கள், இங்கே வரக்கூடாது என்று மிகப்பெரிய அளவிலே ஒரு கேட்டை அமைத்திருக்கிறார்கள். காவல் நிலையம் என்பது பொதுமக்கள் வருவதற்கும், பொதுமக்கள் புகார் தருவதற்கும், பொதுமக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும், அதாவது மக்களுடைய வரிப்பணத்திலே காவல் நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. காவலர்களுக்கு மக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காவல் நிலையத்தில் ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் வெளியே கூட நிற்கக்கூடாது என்று சொல்லுவதும், இதுபோன்று ஒரு மிகப்பெரிய அளவிலே வாயிலே குறுக்கே கம்பிகளை அமைத்து யாரும் உள்ளே வரக்கூடாது என்றால் பொதுமக்கள் எப்படி உள்ளே வந்து அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா போதை, பாலியல் வன்கொடுமை குறித்து எப்படி புகார் அளிப்பார்கள்? ஒருவரை மட்டும் கைது செய்து அழைத்து வந்து விசாரணை நடத்துவதற்காக மட்டும்தான் ஒரு காவல் நிலையம் இருக்க வேண்டுமா, செயல்பட வேண்டுமா? அதற்குத்தான் ஒட்டுமொத்த காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், உதவி ஆணையர், அதே போல தலைமை காவலர்கள் என மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தை இங்கு காவல் நிலையத்தில் பணியாற்ற வேண்டுமா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. குறிப்பாக ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை வெளியே காட்டுவதற்கு வருகிறார்கள் என்றால் அவர்களை வண்டியில் மடக்குவதும், அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுப்பதும், காவல்துறையினுடைய கோர முகங்களை காட்டுவது என்பது, அதாவது சமூகத்தின் மீது அக்கறை உள்ள, அதாவது சமூகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரத்தை இவர்கள் குழிபோண்டு புதைக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இதுபோன்று ஒரு காவல் நிலையத்தில் முழுமையாக அடைத்து வைத்துவிட்டு பிறகு எதற்கு காவல் நிலையம் என்று ஒன்று செயல்பட வேண்டும் என்கிற கேள்வி எழுகிறது. இங்கு நாம் இந்த சவுக்கு சங்கரை பின்தொடர்ந்து வருகிற போது 2 காவலர்களை வழியில் அனுப்பி வேண்டும் என்று நீங்கள் பின்தொடரக்கூடாது என்று நிறுத்தி மிகப்பெரிய அளவிலே அட்டூழியத்தில் ஈடுபடுவதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சவுக்கு சங்கர் என்பவர் திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பாக ஊழல் பிரச்சனைகள், அவர்கள் செயல்படக்கூடிய மக்கள் விரோத செயல்களை எல்லாம் அவருடைய யூடியூப் பக்கத்திலே தொடர்ந்து அவர் பேசி வருகிறார். அதற்காக அவர் கைது செய்வதென்றால் அவரை கைது செய்து அழைத்து வந்து முறையாக இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கலாம். அதை விட்டுவிட்டு ஒரு தீவிரவாதியை அடக்குவது போல ஒரு வயதான ஒரு தாய் இருக்கக்கூடிய ஒரு உடன் அவர் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று குடியிருப்பு வளாகத்திலே மிகப்பெரிய அளவு நெருக்கடி கொடுக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்களை எல்லாம் வரவழைத்து ராட்சத கட்டர்களை கொண்டு அந்த கதவை உடைத்து உள்ளே சென்று வலுக்கட்டாயமாக அழைத்து வந்து தற்பொழுது மடிப்பாக்கம் காவல் நிலையத்திலே மிகப்பெரிய அளவில் ஒரு தீவிரவாதியை கைது செய்துவிட்ட மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருப்பது போல காவல்துறை குதூகலமாக அழைத்து சென்று அவரை திக்குடுக்குப்பிடி விசாரணை என்கிற பெயரில் தொந்தரவு கொடுக்கிறார்கள். அவர் வெளியே வந்து பேசுகிற போது சவுக்கு சங்கர் என்னுடைய அலுவலக உதவியாளருடைய செல்போன் எண்ணிற்கு அறியப்படாத நபர் மூலமாக, அதாவது கூகுள் பே மூலமாக பணம் அனுப்பி அதனை சித்தரிக்கப்பட்ட ஒரு வழக்காக வைத்து என்னை இந்த திமுக அரசு இன்றைக்கு கைது செய்து மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருப்பதாக அவர் வேதனை செய்திருக்கிறார். நாம் தற்போது மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறோம். மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் யாரும் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட மிகப்பெரிய வலைகளால் பின்னப்பட்ட, யாரும் உள்ளே வராத அளவுக்கு கேட் போடப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு காவல்துறையினுடைய நிலைமையாக இருக்கிறது.
திமுக ஆட்சியிலே காவல்துறையினர் ஒரு பத்திரிகையாளர்களையோ ஊடகவியலாளரை சேர்ந்தவரை உள்ளே அனுமதிக்கவில்லை என்றால் என்ன நிலையில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும், காவல்துறையினுடைய இந்த கோர முகம் என்பது மக்களுக்கான ஒரு காவல்துறையா இல்லது இதுபோன்ற ஆட்சியாளர்கள் சொல்லுவதும் அவர்களுக்காக செயல்படக்கூடிய காவல்துறை என்றால் சட்டத்தின் மீது காவல்துறை மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் என்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், கள நிலவரத்தை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். என்னை கைது செய்த பிறகு என்னுடைய போன் கிடைக்கலன்றதுக்காக இவ்வளவு நேரம் வீட்டை தலையீடாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர். கையாளாத திமுக அரசு. விளைவிங்க சார். சார் இருங்க. என்னை கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜிபேல எங்க எம்ப்ளாய்க்கு யாரோ 90,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்கான். அதை நான் மிரட்டி வாங்க சொன்னதால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.